மட்டன் பிரியாணிஸ்க்கு நம்ம ஒரு 4 தக்காளி, ஒரு 5 வெங்காயம், காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாயும், ஒரு கை புதினா, ஒரு கை கொத்தமல்லி மட்டும் எடுத்துக்கிட்டோம். அதை நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். நல்லா பாத்திரம் அடிக்கனமான ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் பட்டை, லவங்கம், பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் வதக்கணும். வீடியோ கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்குல்ல, சரி பண்ணிடுவோம். அதை நீளமாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை போட்டு நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும், இல்லை ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும், அது என்ன கலர் தெரில, அந்த கலர் டார்க் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு வீட்டிலே அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ எனக்கு காரம் கம்மியாக வேணும், அதனால் நான் மிளகாய் கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் ஒன்று கொஞ்சம் அதிகம் வேணும்னா போடுங்க. எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அப்போ நல்லா வதங்கும். நல்லா சவுண்டு வருது. அந்த ஆமாம், இப்போ புதினா கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வெங்காயம் தக்காளிலாம் சுருண்டு வரும்போது 3/4 கிலோ மட்டன் இருக்குது. இதில் 3/4 கிலோ மட்டன் கட் பண்ணி போட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா மட்டன் வெந்துருச்சு. இப்போது அந்த மட்டன் வெந்த தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்டாக் வாட்டர் நம்ம கடைசியில் தேவைப்படும். அந்த எண்ணெயிலேயேவும் அது நல்லா வேகட்டும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க. இது நம்ம வேறு மாதிரி செய்ய போகிறோம். எப்போவுமே நாங்கள் தேங்காய் பால் ஊற்றி செய்வோம். இப்போ தேங்காய் பால் இல்லாமல் அதுக்கு பதிலாக பாதாம் முந்திரியை எடுத்து அரைச்சி அதில் இருக்க பால் எடுத்து பேஸ்ட் பண்ணி செய்ய போகிறோம். இது டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். நல்லா வாசமாகவும் இருக்கும். குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். கறி நல்லா வேகட்டும். இப்போ இது கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள், அப்புறம் பிரியாணி மசாலாவும் வீட்டில் அரைச்சதே சேர்க்குறோம். நல்லா சேர்த்துட்டு இது கூட அந்த கொஞ்சம் தயிர், இது ஹட்சன் வாங்கியிருக்கோம். நீங்கள் வீட்டில் உர ஊற்றி வச்சுருந்தீங்கன்னா அந்த தயிர் கூட சேர்த்துக்கோங்க. தயிர் நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அந்த பாதாம் முந்திரி ஒரு 5 பீஸ் எடுத்து அரைச்சி அதை பேஸ்ட் ஆக்கி அதையும் இதில் சேர்த்துருங்க. தயிர் சேர்த்த உடனே இதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த ஸ்டாக் வாட்டர் இருக்கு இல்லையா, அரிசி போடுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாக் வாட்டரை சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டாக் வாட்டர் மட்டன் வேக வச்ச தண்ணின்றனால இது இன்னும் நமக்கு டேஸ்ட் அதிகமாக தான் கொடுக்கும். தண்ணி சேர்த்துட்டு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அரிசி போடலாம். இதில் இந்த தண்ணியிலையும் மட்டன் நல்லா வேகும். மட்டன் இப்படி வேகும்போது நல்லா பூ மாதிரி சின்ன பசங்க சாப்பிட்ற அளவுக்கு வரும். இப்போ அரிசி சேர்த்துக்கோங்க. அரிசி நல்லா ஊற வச்ச அரிசி. ஸோ கையிலே எடுத்து சேருங்க. கரண்டில் சேர்க்குற சொல்லி இது பண்ணிட வேண்டாம். அரிசி சேர்த்துட்டு தம் போட்டுருங்க. இப்போ மட்டன் பிரியாணி ரெடி. நல்லா உதிரியாக இருக்கும். அரிசியும் ஒன்றோட ஒன்று ஒட்டி குலையாது, எதுவும் செய்யாது. நல்லா உதிரியாக இருக்கும். மட்டனுமே நல்லா வெந்து பூ மாதிரி இருக்கும். சின்ன பசங்க சாப்பிட்ற அளவுக்கு நல்லாவே இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதோட ஃபுல் ரெசிபி நான் தனியாகவும் தரேன். வீட்டில் வச்சு செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இதுக்கு நான் அரிசி வந்துட்டு இண்டியா கேட் வாங்கினேன். அரிசி 3/4 கிலோ, மட்டன் 3/4 கிலோ போட்டிருக்கேன். நம்ம தண்ணி எவ்வளோ ஊற்றுறோன்ற அளவில் தான் மட்டன் அரிசி குலையும் குலையாதுன்றிருக்கு. இது நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா பூ மாதிரி தான் இருக்குது. சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாகவும் வாசமாகவும் இருக்கும். இதில் நம்ம எந்த ஒரு கேசரி பவுடர் கலருக்காக எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம். எந்த ஒரு சிக்கன் 65லையுமே எந்த ஒரு கலர் ஆட் பண்ணியிருக்க மாட்டோம். அதனால் உங்களுக்கு கலர் எதுவும் தெரியாது. ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஆரோக்கியமாக இருக்கும்.